பாகிஸ்தானால் தூண்டிவிடப்படும் பயங்கரவாதத்தை இந்தியா தனது முழு பலத்துடன் எதிர்கொள்ளும் என ஐநா சபையில் இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி பர்வதநேனி ஹரிஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நடந்த விவாதத்தில் பர்வதநேனி ஹரிஸ் உரையாற்றினார். அப்போது ஜம்மு காஷ்மீர் எப்போதும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த மற்றும் பிரிக்க முடியாத பகுதி என்பதை வலியுறுத்த விரும்புவதாக குறிப்பிட்டார். இப்போது பயங்கரவாதத்தின் உலகளாவிய மையமாக பாகிஸ்தான் திகழ்ந்து வருகிறது. இந்தியா 65 ஆண்டுகளுக்கு முன்பு நல்லெண்ணம் மற்றும் நட்புறவின் அடிப்படையில் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்திற்கு சம்மதம் தெரிவித்தது. அதன் பிறகு பாகிஸ்தான் 3 போர்களையும் ஆயிரக்கணக்கான பயங்கரவாத தாக்குதல்களையும் இந்தியா மீது தொடுத்து ஒப்பந்தத்தின் உணர்வை மீறியுள்ளது. பாகிஸ்தானின் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டுவரும் வரை சிந்து நதி ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. பாகிஸ்தானால் தூண்டிவிடப்படும் பயங்கரவாதத்தை இந்தியா தனது முழு பலத்துடன் எதிர்கொள்ளும் என்றும் பர்வதநேனி ஹரிஸ் உறுதிபட கூறினார்.